ஓப்போ ரெனோ 14 எப்படி இருக்குது, யாருக்கான யூசேஜ்? ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெனோ 14 வாங்கி போன மாதம் 18, 17, 19 கிட்ட லான்ச் ஆஃபர்ஸில் வாங்கினேன் நினைக்கிறேன். ரெனோ 14 முக்கியமாக இந்த ஃபோனை நான் வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த சைஸு தான். 6.59 இன்ச்சு. மேக்ஸிமம் நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் 6.8, 6.7 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காம்பேக்ட் சைஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இருந்தாலும் ஃபோன் நல்லா இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு OnePlus 13s இருக்குன்னா அது ப்ரீமியம் செக்மெண்ட்டு, X200F அது ப்ரீமியம் செக்மெண்ட். பட் ஆனால் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ரெனோ 14 வந்து 12 to 40,000 கிட்டே இருக்குது. நம்ம கார்டு ஆஃபர் அப்படின்னு நீங்கள் போட்டு வாங்கினா கூட 34,000 35,000 கிட்டே வரும். டிஸ்பிளே எப்படி இருக்குது அவுட்டோர்லன்னு கேட்டால் அவுட்டோரில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாவே இருக்குது. பட் இந்த ரேட்டுக்கு நிறைய பிராண்டு இப்போ GT70 இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா 6,000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் நாட் பேட், நல்லாவே இருக்குது அவுட்டோரில். ஃபோன் ஹேண்ட்லிங்கே ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. சின்னதாக கை கடக்கமாக, ரொம்ப பெருசு இல்லை ரொம்ப சிறுசு இல்லை, நல்லாயிருக்கு. அதுவும் இந்த க்ரீன் கலர் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருத்தருக்கு ஒயிட் பிடிக்கும். கலர் காட்டுறேன். இந்த க்ரீன் கலர் பர்சனலாக எனக்கு அந்த க்ரீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ஒருத்தருக்கு அது பர்சனல் ஒப்பீனியன் தான், யார் யாருக்கு என்ன பிடிக்கணுமோ சொல்ல முடியாது. ஒயிட் சில பேர் பிடிக்கும், சில பேருக்கு இன்னும் பிடிக்கும். அது டிசைன் தெரியுது அவங்களுக்கு. ஆக்சுவலி லைட்டு மாதிரியே இருக்கும், க்ளோ ஆகுது. திடீர்னு நீங்கள் தூரத்தில் பார்த்தா அந்த வெயில் அடிக்கும் போது இந்த க்ளோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வயசு இருக்குது. ஆக்சுவலாக மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இந்த ஃபோனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. சவுண்டு குவாலிட்டி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நல்லா இருக்குது. இப்போ கூட சொல்லிடுறேன் உங்ககிட்ட, இது வந்து நீங்கள் வந்து 40,000 ஒருத்தன் கேட்டால் 40,000 ஒர்த்து இல்லை. இது ஆஃபர்ஸில் சம்டைம்ஸ் வரும்போது உங்களுக்கு அந்த ரேட்டு வாங்கினா ஒர்த்து. அவுட்டோர்லேயே எப்படி இருக்குன்னு பாருங்கள், எந்த பிரச்சனையும் இல்லை, டீசெண்டாகவே இருக்குது. இதுக்கு அவுட்டோர் தான் இருக்கேன். நான் ஒரு பார்க்கில் உட்காந்துட்ருக்கேன். கொடுத்துருவாங்க. எனக்கு மீடியா கன்சம்ஷன் ஓகே தான். பெசில் வந்து ஓகே தான், எந்த பிரச்சனையும் இல்லை. பெசில் பார்த்துக்கோங்க. அதான் ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்பிள் மாதிரி கூகுள் பிக்சல் மாதிரி சிமெண்ட்ரிக்காக பண்ணியிருக்காங்க, நத்திங் மாதிரி சிமெண்ட்ரிக்காக பண்ணியிருக்காங்க. ஃபோனு வந்து மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு, கால் குவாலிட்டி ப்ளஸ் ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே எல்லாம் இருக்குது. ப்ளஸ் இது நெட்ஒர்க் வந்து நான் எதிர்பார்க்காதது தான். நெட்ஒர்க்கு டைமென்சிட்டி 8350 வந்து ரொம்ப டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுறது, எந்த பிரச்சனையும் இல்லை. இதற்கு நான் கால் ட்ராப் ஆன மாதிரி எந்த விஷயம் இல்லை. ஹாட்ஸ்பாட்டு சூப்பராக இருக்குது. ஃபோன் கண்டிப்பாக வந்து லைட்டாக வார்மாக தான் ஆகும். கேமரா யூஸ் பண்ணாலும் ஃபோன் வந்து நீங்கள் அவுட்டோரில் வந்து 5G நெட்டு, மேப்ஸ் இந்த மாதிரி ஹெவி டாஸ்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவுட்டோரில் இது உங்களுக்கு இருக்கும். அது இல்லாமல் பின்னாடி இருக்கிற அந்த 3.5mm கேமரா வந்து டெலிஃபோட்டோ கேமரா வந்து உண்மையாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது. நான் அதை வந்து மேக்ஸிமம் அந்த கேமரா சாம்பிள்ஸை உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். இது வந்து 7mm, 3.5mm. நான் அப்போது உங்களுக்கு ரெனோ 14 போட்டு அந்த டேக் பண்ணியே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அது தெரியாது உங்களுக்கு அந்த கேமரா வீடியோவில் அது வரும். ஓகே, பேட்ரி யூசேஜ் இப்போ 50% இருக்குது. ஆக்சுவலாக நான் எத்தனை ஆப் வச்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நானே ஒரு 25 to 30 ஆப் வச்சுருக்கேன். எனக்கு 6000 mAh பேட்டரி வந்து எனக்கு பழைய ஓப்போ ரெனோ கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. பட் இது LTPO பேனல் கொடுத்துருந்தா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். 6 yearsலேருந்து 120 Hz இருக்குது. ஓகே, நாட் பேட், எந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் 6000 mAh மாதிரி தெரியல. ஒரு 5000 mAh பேட்டரி வந்து டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பர்ஃபார்ம் வந்து எனக்கு வந்து 5 to 5.5 hours SOT வருது. ரொம்ப ரஃப் யூஸ் நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக லைட் யூஸ் இருந்தால் கண்டிப்பாக 7 hours கூட வர வாய்ப்பு இருக்குது. ஃபோன் வந்து எனக்கு வந்து ஹேண்ட்லிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் OnePlus 13 தான் இப்போ நான் வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அந்த ரெனோ 14 அந்த ஹேண்ட்லிங் வந்து 6.5 inch வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக OnePlus 13 உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தூரம் இருக்கும். பட் ஆனால் ரேட் ரொம்ப காஸ்ட்லி. ஆக்சுவலாக வந்து நீங்கள் என்ன தான் பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கினாலும் உங்களுக்கு காம்பேக்டாக எதிர்பார்த்தாலும் காம்பேக்ட் ஃபோன் அந்தளவுக்கு ரீவேல்யூ போகாது. அதுதான் ஃபேக்ட்டு, சரிங்களா? மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி ஃபோன்னா கூட நிறைய பேர் சில வாங்கிடுவாங்க. ஒரு 6.5 inch ஒரு 40,000 நீங்கள் ஒரு ஆஃபரில் 32, 33 வாங்கினா கூட ஃபியூச்சரில் விற்றா கூட இது வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் அது 60,000 கொடுத்து வாங்கி நாளைக்கு வேணாம் நீங்கள் அதுக்கப்புறம் சேல் பண்ணால் கூட அது காம்பேக்ட் ஃபோன் ரொம்ப ரீவேல்யூ வாங்குவாங்க. அதுதான் பிரச்சனை. கேமரா வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. கேமரா சாம்பிள்ஸ் நான் தனியாக பேச விரும்பல, நான் தனியாக வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எனக்கு கேமராவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் டிஸ்பிளே பார்த்தாச்சு. இப்போ பேட்டரி ப்ளஸ் சார்ஜர் வந்து 80 watt சார்ஜர் ஓகே, என்ஃப் தான். அவன் சார்ஜரே கொடுக்காத காலத்தில் ஒரு 80 watt சார்ஜர்ன்றது ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுறது, ரொம்ப நாட் பேட்லாம் கிடையாது, நல்லாவே இருக்குது. அதர்வைஸ் பார்க்கும்போது எனக்கு லுக்கு
செம்ம அட்ராக்ஷனாக இருக்குதுங்க. நிறைய பேர் கேட்டாங்க என்ன ஃபோனு என்ன மாடல் நிறைய பேர் கேட்டாங்க. இங்கே பாருங்கள் அந்த லுக்கு அந்த க்ளோவிங்கே எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக அதில் தான் ஒயிட் டிரான்ஸ்பரண்ட்டை வச்சுருக்க கேஸு தெரியுதா? இந்த ஒயிட் டிரான்ஸ்பரண்ட்டில் கேஸ் போட்டு வச்சுருந்தேன். நிறைய பேர் கலரும் தெரியும். அந்த க்ளோவிங்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. டிசைனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லாவே இருக்குது. பட் ஆனால் அரைச்சமாகவே அரைச்சிருந்தாலும் எனக்கு அந்த டிசைன் பிடிச்சிருக்கு. இந்த க்ரீன் கலர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தெரியுதா? டேரக்ட் சன்லைட்டில் உட்காரமோ அந்த கலர் எவ்வளோ க்ளோ ஆகுது பாருங்கள். அதர்வைஸ் பார்க்கும்போது கேமராவை பற்றி நம்ம பார்த்துடலாம். சார்ஜரு கேமரா ஓகே, உங்கள் நெட்டு இருக்குது, அதெல்லாம் பேசியாச்சு, டிஸ்பிளே பேசியாச்சு. ஓகே, கேமரா பற்றி பேசலாமா? கேமரா வைஸ் இருக்கும்போது இந்த ஃபோன் உங்களுக்கு நான் இப்படி வைக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கேமரா சாம்பிள் செட் பண்ணுறேன். ஓகே, 0.6 அல்ட்ரா வைடு, 1x, 2x, 3.5x, 7x. நான் இந்த எல்லா கேமரா சாம்பிள்ஸும் உங்களுக்கு நான் சைட் பை சைடாக ஆட் பண்ணுறேன். சூப்பராக இருக்குது உண்மையிலே. இந்த 3.5mm அடிச்சிக்க முடியாது. அதில் அந்த போர்ட்ரேட்டில் வந்து 3.5mm தாறுமாறாக இருக்குது. போர்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி யாராவது ஒரு நின்றான எடுக்கலாம். எக்ஸாம்பிள் இதே எடுக்கலாமே. போர்ட்ரேட்டு ஹியூமன் சப்ஜெக்ட் இருக்கும் உங்களுக்கு எப்படி ஆப்டிமைஸ் பாருங்கள். சூப்பராக இருக்குது போர்ட்ரேட்டு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லாவே இருக்குது போர்ட்ரேட்லாம். அதர்வைஸ் பார்க்கும்போது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து 4K வீடியோ வருது, ஃப்ரண்ட்லேயே 4K 60fps வீடியோ வருது, பேக்லேயே 4K 60fps வீடியோ வருது. இதான் வீடியோட குவாலிட்டி. வாய்ஸ் எல்லாமே எல்லாம் இருக்குது. ஸ்டெபிலைசேஷனும் ஓகே தான், நாட் பேடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பேக்லேயே பார்த்தீங்கன்னா 4K 60fps நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம், பரவாயில்ல. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து இந்த யூடியூப் கண்டென்ட் பிளாகர் பண்ணுறவங்களுக்கு ஓகே தான். பட் இது 40,000 ஒருத்தாங்க கேட்டால் 40,000 இதோட பெட்டராகவே நிறைய பேர் பண்ணுறாங்க. வேறு என்ன இது 40,000 வருது அப்படின்னா எனக்கு கேட்டால் ஃபஸ்ட்டு லுக்கு, ப்ரீமியம் பில்டு குவாலிட்டி, கேமரா பார்டர் ப்ளஸ் 4K 60fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் வீடியோ, 3.5mm டாப் நாச்சு. அந்த லுக்கு இந்த கிரேன் எடிஷன் வந்து ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் பார்க்கும்போது 8350ன்றது அந்தளவுக்கு நான் எதிர்பார்க்கறதோட மோசம்லாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணுது. பட் இது 40,000 ஒர்த்து இல்லை. ஆஃபர் சம் டைமில் இது ஒரு 30-32,000 வருது அப்படின்னா நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம். ஒரு காம்பேக்ட் ஃபோனில் ஒரு நல்ல ஒரு பிகர் பேட்ரி, நல்ல ஒரு டீசெண்டான ப்ராசரு, கேமரா குவாலிட்டி, நெட்வொர்க் பிரச்சனை இல்லாமல் ஒரு ஃபோன் வந்தால் முக்கியமானது டிசைன் அப்படியே ஐஃபோன் டிசைன் மாதிரி இருக்குதுங்க. நான் நிறைய பேர் கிட்ட கேட்டாங்க என்ன ஃபோன் ஐஃபோன் மாதிரியே இருக்கேன்ட்டு. லுக்குலேருந்து எல்லாமே பாருங்களேன். அந்த ஆக்சுவலாக இந்த நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஃப்ரேம்லேருந்து பார்டர் வரைக்கும் எல்லாமே அதே மாதிரி பண்ணலை. பார்க்குறவங்களுக்கே அது டவுட் வருது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, கடைசியில் இந்த Oppo Reno 14 யாருக்கான ஃபோன்னா இப்போயே சொல்கிறேன். இதை பற்றி வள கொள்ள வீடியோ போகிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இது வந்து ஒரு காம்பேக்டான ஒரு ஃபோன், வந்து ரொம்ப காம்பேக்ட் இல்லாமல் ஒரு 6.59 இன்ச்சில் ஒரு 120 Hz, ஓரளவுக்கு டிஸ்பிளே, ஓரளவுக்கு ப்ராசர் 8350, நெட்வொர்க் குவாலிட்டி, 4K 60fps வீடியோ, 3.5mm போர்ட்ரேட் அதிகமாக எடுப்பீங்க அப்படின்னா ஓகே, டீசெண்டாக. கேமிங்கில் ஓகேவான்னு கேட்டால் கேமிங் ஓகே தான். பட் நான் கேம் யூஸரு, நான் கேமுக்காக தான் வாங்கினா அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் வார்மிங் அண்ட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. இந்த ரேட்டுக்கு 40,000 இதோட நல்ல ப்ராசஸர், நல்ல ஃபோன்லாம் இருக்குது. வேறு என்னன்னா நல்லாயிருக்கு பில்டு குவாலிட்டி, லுக்கு, ப்ரீமியமு. ஓப்போட சாஃப்ட்வேர் உங்களுக்கே தெரியும். கலர்வேஸ், ஓப்போ, ரியல்மி எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க, அந்த பிரச்சனையும் இல்லை. மீடியா கன்சம்ஷன் சூப்பராக இருக்குது. மல்டிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் படம் பார்க்குறீங்க, சாங் கேட்குறீங்க. ஒரு ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா ரிச்சாக கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. 4K 60fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோன்றது நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓப்போவில் கொடுத்துருக்கு எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. 40,000 கேட்டால் நிறையா காம்படிஷன் இருக்குது, உண்மையிலே நிறையா இருக்குது. இன்னொரு 15,000 தான் போட்டோன்னா காம்பேக்டான OnePlus 13s இருக்குது. பட் ஆனால் லுக்குன்னு கேட்டால் உண்மையிலே இந்த லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அந்தளவுக்கு லுக்கு இல்லை. எனக்கு பில்டு குவாலிட்டி, வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு கேட்டால் 40,000 ஒர்த்து கிடையாது. 30-32 ஒரு காம்பேக்டான ஒரு பெட்டர் கேமரா, டெலிஃபோட்டோ, ஒரு ஓப்போலாம் நீங்கள் வாங்கணும், லாங் டைம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். ஓகே, வீடியோ பார்க்குற மாதிரி லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டேக் கேர். பை கைஸ்.